Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி டபுள் பீன்ஸ் புலாவ். இதோட ரெசிபியோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் பீன்ஸ் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், 1 இன்ச் பீஸுக்கு ஒரு சின்னமன் ஸ்டிக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா இலை சேர்க்கும்போது உங்கள் புலாவோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த புலாவுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது இல்லை, இது வெள்ளையாக இருக்க புலாவுன்றதுனால நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். இது புலாவுக்கு தேவையான புளிப்பு தன்மையை கொடுத்துரும். போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு டபுள் பீன்ஸை ஓவர் நைட்டு சோக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக வதக்குங்க. வதக்கும்போது நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணும்போது இந்த டபுள் பீன்ஸ் எதுவும் உடையாமல் முழுசாக இருக்கும். இப்போது 1 கப்பு ரைஸை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 10 நிமிஷத்துக்கு விசில் போடாமல் குக் பண்ணுங்க. கடைசி 1 நிமிஷம் விசில் போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு விசில் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷரெல்லாம் போனதோ திறந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் குயிக்கான டபுள் பீன்ஸ் புலாவ் ரெடி. நான் இன்றைக்கி ரோஸ்டட் எக் அண்ட் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.